நேற்று பார்த்தீங்கன்னா மந்தி மசாலாவை எப்படி சிக்கனில் பெரட்டணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தோம். இப்போ மந்தி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு படி பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறட்டும். மந்தியை தாளிக்க அகலமான பாத்திரத்தில் பட்டரும் நெய்யும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் அளவெல்லாம் கிடையாது. ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, என்ன ஸ்லைஸ் பண்ண ஆனியன் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நேற்று ஊற வச்ச சிக்கனை இன்னைக்கு அப்படியே அது மேலே அடிக்கிடலாம். அடிக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி அதை 2 பக்கமும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் தண்ணி விடும். அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே இப்போ தண்ணியை அளந்து ஊற்றுங்க. ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி சேர்க்கிறேன். அடுத்ததாக காஞ்ச லெமன் 2 எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் மந்தி மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு ஒரு லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். எல்லா சிக்கனையுமே தண்ணி குளிர்ந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வைக்கிறேன். எடுத்திருக்க சிக்கனுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து சிக்கனை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்து இல்லை பட்டர் சேர்த்து இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை தோசை தவால கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு சிக்கனை முன்னும் பின்னும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்திருக்கு. இதை தம்மில் போட்டாச்சு. தம்மில் போட்டு நல்லா ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை மேலாப்பில் அடுக்கிக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண ஆனியன் கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் முந்திரி, திராட்சை எல்லாம் பொரிச்சதெல்லாம் மேலாப்பில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லோ கலர் இருந்தாக்கா அப்படியே மேலாப்பில் ஊற்றி இதில் கொஞ்சமாக கறித்துண்டு வச்சு கொஞ்சம் நெய் விட்டாக்கா புகை வந்துடும். அதை அப்படியே மூடி வச்சு தம்மில் போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு எடுத்தாக்கா சூப்பரான மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா மயோனஸ், தக்காளி சட்னி, சேலட் வச்சு சாப்பிடுங்க. இந்த மந்தி பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.